ஏதோதோகளை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். வணக்கம். நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணி என்ற ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். கைக்கூலிகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள், விரைவில் அவர்களுக்கு முடிவு கட்டப்படும் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார். இதன் மூலம் அவர் எதை சொல்ல வருகிறார்? செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி விடுவேன் என்று அவர் கூறுகிறார். பாரதிய ஜனதா அதற்கு தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் சமரசம் பேச வரக்கூடாது. நான் பிரித்து சென்றவர்களை சேர்க்க மாட்டேன். ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, டிடிவியோடு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. செங்கோட்டையன் போன்ற கட்சிக்குள் ஒற்றுமை வேண்டும் என்று குரல் எழுப்புவர்கள் கழகக்காரர்கள். அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். இதுதான் அவர் சுருக்கமாக சொல்வது. இதுதான் அந்த காலத்துல 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்போது முதல்வர். அதற்கு பிறகு திருமதி சசிகலா அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற நிலை வந்தபோது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற உதயகுமார் அவர்கள் தான் முதலில் அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தார். டி.வி. சண்முகம் தான் அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தார். அதற்கு பிறகு தர்ம யுத்தம். அதற்கு பிறகு ஓபிஎஸ் தலைமையில் 12 எம்எல்ஏக்கள் போன பிறகுதான் தேர்தல் கமிஷனுக்கு தாவா சென்றது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தடுத்த மாதங்களிலே தினகரன் அவர்கள் இரட்டை இலை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். இன்றைய தேதி வரைக்கும் அந்த வழக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியாது. ஒரு அரசியல்வாதி தீகார் ஜெயிலிலே காலம் கழித்தது அவர் அரசியல் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாக அமைந்தது. ஏனென்றால் அவர் துணை பொதுச் செயலாளராக இருந்தார் அதிமுகவுக்கு. அதற்கு பிறகுதான் அந்த 18 எம்எல்ஏக்கள். ஆக இதெல்லாம் வரிசையாக வருகிற குரோனாலஜிக்கல் ஈவென்ட்ஸ். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கரங்கோர்த்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அந்த முயற்சியை வைத்துதான் இப்படி பேசுகிறார். மனதை அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் என்று. எது எப்படி இருந்தாலும் நன்றி கடனுக்காக நாங்கள் இவர்களை எல்லாம் சேர்க்க மாட்டோம் என்பது அவரது நிலைப்பாடாக நாம் புரிந்து கொள்ளலாம். இது தொடர்ந்து அவர் கூறியும் வருகிறார். சில இதெல்லாம் பழைய கதை, 2017 காலத்து கதை. 8 வருடம் கழித்து அதை பேசுவதில் அர்த்தமில்லை. இன்றைய நிலைப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி அவசியம். இதை யாரும் குறை கூறக்கூடாது. அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் எங்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது. இப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணத்தை மாற்றி கூட அமைக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அண்ணா பிறந்த நாளில் இந்த செய்தியை விடுத்திருப்பதன் மூலமாக அவரை பொறுத்தவரையில் அவர் உட்கட்சி சமரசத்துக்கு தயாராக இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷாம்.